வணக்கம் மக்களே, மீண்டும் இந்த முறை ஒரு பயணத்துக்கு தயாராகிட்டோம். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம கூட 4 பைக்கு மொத்தம் 7 பேர் நம்ம போக போகிறோம். எங்கே போக போகிறோம் பார்த்திங்கன்னா மூணார் தான் போக போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம அங்கே ரெசார்ட் புக் பண்ணிட்டோம். எந்தெந்த இடம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி லைட்டாக பிளான் பண்ணிட்டோம். இப்போ நைட்டே கிளம்பிட்டோம். ஸோ 3 நாள் அங்கே தான், பகல் 2 நைட்டு ஸ்டே பண்ணுறோம். நம்ம போகக்கூடிய ரூட்டு பார்த்திங்கன்னா இப்படி நாமக்கல்லில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன காஃபி, நெல்லை காஃபியில் போயிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு அப்படியே நம்ம ரைடு அப்படியே நாமக்கல், கரூர், திண்டுக்கல் வழியாக போடிநாயக்கனூர் அப்படியே போயிட்டு காலையில் அங்கேருந்து நம்ம மீண்டும் ரைடு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு பூஜை போட்டு கிளம்பலாம், வாங்க போகலாமா. ஸோ மவுடம் ரைடர்ஸ் கிளப். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா மவுடம் ரைடர்ஸ் மோட்டார் சைக்கிள் கிளப், இதோட ஸ்டிக்கர் நாங்கள் போட்டோம். ஸோ நம்ம 7 பேர் தான் இருக்கோம், 4 வண்டியில் ஒட்ட போகிறோம். இன்னும் ஒரு வருஷத்தில் பேரணியை கூட்டுறோம். பேரணியா ஊரணியா கைத்துட்டுங்கடா. முதல் பேட்ச்சு. ஸோ நம்மளுடைய ஆர்கனைசர் இவர் தான். ஸோ இவர் பெரிய ரைடர். இவர் மங்களம் ரேஸ் கிளப்போட ஹெட்டு இவர் தான். ஸோ அடுத்த முறை இன்னும் பெரிய பெரிய டீம்லாம் சேர்த்து கூப்பிட்டு போவோம். துணைத் தலைவர் நான். துணைத் தலைவரா? தலைவர், செயலாளர். ஸோ பேட்ச் குறிப்பிட்ட மேட்ச். அடுத்து அப்படிதான். அடுத்து இவர் தான் பெரிய, அதுக்கு அடுத்த ரைடர். ஸோ இவர் அடுத்த ஆர்கனைசரும் இவர் தான். இந்த மாதிரி பேட்ச் போடணும், ஸ்டிக்கர் போடணும், வண்டிக்கு மாலை எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுறது இவர் தான். இவர் முக்கியமாக போல ரொம்ப லாங் ரைடு எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஓமலூர் தான் அவருடைய ஃபஸ்ட்டு லாங் ரைடு. அதுக்கப்புறம் இப்போ வந்து கூட ஊட்டி வந்தப்போ அடுத்த ரைடு இப்போ மூணார் வராரு. அடுத்து இவர் வந்து ஷேர் மார்க்கெட் ஹெட்டு. இவர் நம்மளுடைய முதல் ரைடு. ஸோ அடுத்த இது கண்டிப்பாக அவர் வந்துடணும். மார்க்கெட் கேப்பே இவர் கையில் தான் இருக்கு. முகேஷ் அம்பானி முக்கால்வாசி இவர்கிட்ட தான் கொடுக்குறாரு. இவர் வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் நம்ம எங்கே போனால் எந்த இடத்துல பாத்ரூம் இருக்குது, எங்கே பேக்கரி இருக்குது, இதெல்லாம் கரெக்டாக சர்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறது இவர் தான். அடுத்து இவர் ஒரு ப்ரோ ரைடர், பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஜாக்கெட்டு புதுசாக வந்துருக்காப்புல. ஸோ இவருக்கு நம்மளுடைய ஆர்கனைசர் அவர் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கிறோம். நீங்கள் தான் போடணும் ஆர்கனைசர். இல்லை நீங்கள் தான் பண்ணணும். நாங்கள் போட்டுருவோம். இவர் வந்து துணை ஆர்கனைசர். எங்க இவர் வந்து பைலட். ஃப்ளைட்டா? பொம்மை ஃப்ளைட். மவுடம் ரைடர்ஸ் கிளப். மவுடம் ரைடர்ஸ் கிளப் ராயல். அடுத்து இந்த பேட்ச் ஏறிக்கிட்டு இருக்கணும். அவர் அப்படி இருக்கணும். ஸோ எல்லாம் பேட்ச் ஸ்டிக்கர் எல்லாம் போட்டாச்சு. சாமி கும்பிட்டு கிளம்பலாம். பசி கிளம்புங்கப்பா. பெட்ரோல்லாம் அடித்து ஃபில் பண்ணிட்டோம். ஸோ எல்லா வண்டியும் அடித்தாச்சு. முக்கால்வாசி முடிஞ்ச அளவுக்கு ஃபில் பண்ணிட்டோம். இந்தமாதிரி பெட்ரோல் வந்து வரும்போது அடித்தா மட்டும் போதும். 60 கிலோமீட்டர் வந்து இங்கே ஸ்டாப் பண்ணிட்டோம். நெல்லை கருப்பட்டி காஃபி. ஸோ இது வந்து நம்மளுடைய ரெகுலர் ஸ்பாட்டு. எப்போ நைட்டில் வந்தாலும் சரி இங்கே வந்து டீ சாப்பிடாமல் கிளம்ப மாட்டோம். அதாவது காஃபி, கருப்பட்டி காஃபி சாப்பிடாமல் கிளம்ப மாட்டோம். ஒரு 60 கிலோமீட்டர் வந்திருக்கோம். அரியானூர் போய் சாப்பிட்டு அப்படியே மீண்டும் ஆர்டிஎம்டி வழியாக வந்து அப்படியே வந்துட்டோம். ஸோ சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சோகமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. பார்டருக்கு போகிறோம். சரி, பார்டர் எங்கே போகிறீங்க? பார்டருக்கு போகிறோம். என் நம்பி சொல்லியிருக்கா. நாங்கள் எப்போ பார்டருக்கு போகணும்னு கேட்டோம். 3 நாள்ல அப்படியே நம்மளால அது ஸ்டைல லாரிக்காரெல்லாம் உஷாரா இருக்கலாம் பார்க்கறதுக்காக போறாப்ல, வேற ஒன்றும் கிடையாது. லாரிக்கார உஷாரா இருக்கா.
தூக்கிட்டு வராளா எல்லாம் எதில் பார்க்கணும்ல. மணி 3:30 ஆகுது. ஸோ 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா நாமக்கல்லேருந்து இங்கே அரவக்குறிச்சி வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர். இதுக்கெல்லாம் காரணம் யார்? எங்கள் ஆர்கனைசர் பாடி சோடா பேட்ச் ஒர்க் பாலா. ஓகே தானேப்பா? பேட்ச் ஒர்க் பாலா என்ன பேசிட்டு இருக்கிறாங்க? ரெட்டு பொறுக்கிட்டு வர்றோம். எல்லாத்தையும் பொறுக்கிட்டு சொல்லவே இல்லையாடா? எனக்கு அப்படிதான் கிடைச்சி அவங்க பொறுக்கி பைய சார். பொறுக்கி பைய அப்படிங்கிற மாதிரி. ராஜி வீடியோவா? எங்கே இருக்கோம்? அரவக்குறிச்சி. அரவக்குறிச்சியா? அரவக்குறிச்சி. நெக்ஸ்ட் ஸ்டாப்பு? நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து கொட ரோடு. ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ்? 53 கிலோமீட்டர். கொட ரோடா? கொட ரோடு. நம்ம ரெசார்ட்டுக்கு 200 கிலோமீட்டர் டோட்டலாவா? ஒரு 4 ஹவர்ஸில் ரீச் ஆயிடலாமா அதுக்குள்ளே? வாய்ப்பு கிடையாது. ஆமாம் ஆமாம், சரி நான் மறந்துட்டேன். 10 மணிக்கு ரீச் ஆயிடும். ஆ சரி, ரீச் ஆகும். ஓகே. மக்களே, ஸோ இப்போ காலையில் மணி 5 மணி ஆச்சு. இப்போ வந்து நம்ம கொட ரோட்டுக்கு வந்துவிட்டோம். திண்டுக்கல்லை தாண்டி கொட ரோட்டில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம ரைட்டில் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரெஸ்ட்டு. எந்த ரைட்டில் போகணும்? நீ போகிற பக்கம் ரைட்டில் போய்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு டைமு பார்க்கறதுக்காக நம்ம வீடியோ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாரு வேடிக்கை பார்க்கறதுக்கு? மொத்தமாக 3 இடத்துல டீ குடிக்கிறோம். ஆனால் கருப்பட்டி காப்பி, நல்லை காப்பி, கருப்பட்டி காப்பி அப்படியே வந்துட்டோம். அவங்களுக்கு தெரியாது நினைக்காதீங்க. தெரியுமா? உனக்கு முதல்ல தெரியுமா? இதுவே நான் பேக்கரி என்னடா டீக்கு இருக்கு சக்கரை, நாட்டு சக்கரை சட்டைக்கு வருவார். ஆமாம், இப்போ எல்லாமே இருக்குது. நாடு சக்கரை இருக்குது, கருப்பட்டி இருக்குது. இது அங்கே எனக்கு பணக்கல்கண்டு வேணும். பணக்கற்கண்டா இருக்கும். இருக்கு. பஸ் ஓரமாக போகுதா? பஸ் எங்கட ஓரமாக போகுது? ரோட்டில் தானே போகுது. தாத்தா ஆனால் சிக்னல் காட்டினாரு. ஆனால் தாத்தா சிக்னல் காட்டினாரு, தம்பி நின்றுப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் வழி விட்டு போ அப்படின்னாரு. ஆமாம், எத்தனை பேர் வராங்க? அடே வாங்க, என்ன பண்றீங்க? இட்லி இல்லையாக்கா? இன்னும் உங்களை வீடியோ எடுத்துக்கீங்க. வேற யார் எடுக்கணும்? அவரே எடுத்துக்கு வர்றா. மக்களே, நீங்கள் தேனி வழியாக மூணார் வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த வியூ பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போடிமெட்டு அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஹில்ஸ் ஏறும்போதே இந்த ரெசார்ட் உங்களுக்கு தெரியும். ரெசார்ட்டும் இருக்குது, ப்ளஸ் பேக்கரி இந்த மாதிரி இருக்குது. ஸோ நல்ல ஒரு வியூ இருக்குது. பாருங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. நம்ம வந்த ரூட்டு பாருங்க தெரியுது. கொஞ்சம் குவாலிட்டியை ஜூம் பண்ணால் குவாலிட்டி ரொம்ப டல்லாக தெரியும். இருந்தாலும் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க, அங்கேருந்து வந்திருக்கும். நல்ல ஒரு வியூ. கண்டிப்பாக வந்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அப்படியே காற்று சும்மா சிலு சிலு சிலுன்னு அடிக்குது. Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like ஆப்பிரிக்கன் குரங்கு ஃபோட்டோ வேறு எடுத்து வச்சுருக்கோம்.